உணவும் என்ற பெயரில் புலம் பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா சென்னை செம்மொழி பூங்காவில் இன்று காலை துவங்கியது. இன்று முதல் 3 நாட்களுக்கு இந்த உணவு திருவிழாவானது நடைபெற இருக்கிறது. புலம்பெயர்ந்த மக்கள் இந்த உணவு திருவிழாவில் பங்கேற்று அவர்களுடைய அரங்குகளை அமைத்திருக்கின்றனர். இதில் குறிப்பாக இலங்கை மற்றும் மியான்மை நாடுகளைச் சேர்ந்த அவர்களுடைய பாரம்பரிய சிறப்பு உணவுகள் இங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. இங்கு வரக்கூடிய பார்வையாளர்கள் இதனை விரும்பி ருசித்து வருகின்றனர். இப்போ நாம இங்க இருக்கக்கூடிய ஸ்டால்ஸ்ல என்னென்ன ஃபுட் இருக்கு, இது எந்த கண்ட்ரியோட ஃபுட் அப்படின்னு நம்ம கேட்போம். வணக்கம், நீங்க இது எந்த கண்ட்ரியோட ஃபுட், இங்க என்னென்ன டிஷ்ஷஸ் இருக்கு சொல்லுங்க. இது வந்து இலங்கை பாரம்பரிய உணவு. அதுல இன்னைக்கு ரொட்டி வந்து மைதா மாவுல தேங்காய் பூ போட்டு தண்ணி விட்டு பெனஞ்சிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி இந்த ரொட்டி சுடணும். இதுக்கு சைடிஷ் வந்து இந்த பருப்பு வெள்ளைக்கறி தான் இருக்கு. இதுவுமே வந்து மைசூர் பருப்பு, பாசி பருப்புலையும் பண்ணலாம், மைசூர் பருப்புலையும் பண்ணலாம். இதுக்குமே வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம், பாயில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் தாளிச்சிருக்கோம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது சம்பல் வந்து தேங்காய், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் வச்சு அம்மியில உப்பு வச்சு அரைக்கணும். இதுலயுமே தேங்காய் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து சுசியம், இது வந்து இலங்கை பாரம்பரிய உணவுகள்ல ஒன்று, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. பாசி பயிறு, அதுக்கப்புறம் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் பூ இதுலயுமே ஆட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் இதை வந்து கோதுமை மாவுல நினைச்சு பொரிச்சு எடுத்திருக்கோம், தேங்காய் எண்ணெயில பொரிச்சிருக்கோம். நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சிக்கன் கிரேவி, இது வந்து இங்க எப்படி தயார் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இந்த சிக்கன் கிரேவி. இந்த உணவு திருவிழாவில் மக்கள் வந்து இந்த உணவுகள் எல்லாம் சுவைச்சிட்டு என்ன சொல்றாங்க? இன்னைக்கு இந்த ஊரும் உணவும் நிகழ்ச்சிக்கு வந்து நம்மளோட நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேம் வந்தாங்க. முத அவங்க தான் இந்த உணவை வந்து ருசிச்சு பார்த்தாங்க. ருசிச்சு பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது போக இன்னைக்கு நிறைய ஆடியன்ஸ் வந்து நாங்கள் வந்து ரொம்ப ரேட்டு கம்மியாகவே கொடுக்குறோம். ஒருத்தங்களுக்கு தேவையான உணவு ரொம்ப 120 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் கொடுக்குறோம். நிறைய பேர் வாங்கி சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாசனையே வந்து கமக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 பேர் கொண்ட ஒரு டீம் தான் நாங்கள். எங்களோட பீனிக்ஸ் கிச்சன் குழு பேரு. எல்லாருமே சேர்ந்து தயாரிச்ச உணவு. இன்னைக்கு ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு, இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் கண்டதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருக்கோம். இதை வந்து உருவாக்கி கொடுத்த எல்லாருக்குமே இந்த நாளில் நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ரொம்ப நன்றி. உலக அகதிகள் தினத்தை முன்னிட்டு இந்த உணவு திருவிழாவானது ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இதில் புலம்பெயர்ந்தவர்கள் தங்களுடைய பங்கேற்று இந்த உணவுகளை வைத்திருக்கின்றனர். மொத்தம் 13 அரங்குகள் இங்கு அமைக்கப்பட்டிருக்கின்றன. இதில் 11 அரங்குகள் இலங்கை உணவுக்கான அரங்குகள், மற்றொரு அரங்கு என்பது மியான்மர் நாட்டிற்கான அரங்காக அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ இந்த ஸ்டால்ஸ், இப்போ இது என்ன ஸ்டால், எந்த கண்ட்ரி ஃபுட், இங்க இருக்கக்கூடிய ஃபுட்டோட ஸ்பெஷலை சொல்லுங்க. ஸ்பெஷல் வந்து மேம் புட்டு, இடியாப்பம், சிக்கன் கிரேவி, சொதி, சம்பல், வாழைப்பழம். புட்டுக்கு வாழைப்பழம், சர்க்கரை, சிக்கன் கிரேவி. அதே மாதிரி இடியப்பத்துக்கு சம்பல், சொதி, சிக்கன் கிரேவி. அதான் ஸ்பெஷல். இது என்ன ரேட்ல இதெல்லாம் சேல் பண்றீங்க? இது வந்து சிக்கன் கிரேவியோட புட்டு தான் 120 ரூபா. அப்புறம் வந்து புட்டு வாழைப்பழம் அது கொடுத்தா 60 ரூபா. இடியப்பம் 80 ரூபா, 2 இடியப்பம், சொதி சம்பலோட சேர்த்து 2 இடியப்பம் 80 ரூபா. பரவாயில்ல, நல்லா தான் போயிட்டு இருக்கு. தமிழகத்துல எடுத்துட்டோம் அப்படின்னா 102 புலம்பெயர்ந்தவர்களுக்கான முகாம்கள் இருக்கு. இந்த முகாம் வாழக்கூடிய மக்களுக்கு வந்து முகாம்களை கடந்து ஒரு வாழ்க்கை இருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்படிங்கறத அந்த நம்பிக்கையை இவங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய வகையில பல்வேறு நிகழ்ச்சிகள் ஒருங்கிணைக்கப்படுது. அதன் ஒரு பகுதியா தான் இந்த உணவு திருவிழாவானது நடத்தப்படுது. இந்த உணவு திருவிழாவை பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் வந்து இந்த கடைகள் அமைச்சிருக்காங்க. இந்த முறை 2வது ஆண்டா சென்னையில இந்த உணவு திருவிழா நடைபெற இருக்கு. அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல மாவட்ட அளவிலும் அதே போல தமிழ்நாடு மட்டுமின்றி வெளி மாநிலங்கள்லயும் இந்த உணவு திருவிழாவை அமைக்க திட்டமிடப்பட்டு வருது. மறுவாழ்வு முகாமில் இருந்து வந்திருக்கோம். உலக புலம்பெயர்ந்தவர்கள் தினத்தை முன்னிட்டு UNHCR மற்றும் பிற நிறுவனங்கள் இணைந்து நடத்தும் ஊரும் உணவும் என்ற நிகழ்விற்கு இலங்கை பாரம்பரிய உணவுகளை தயாரிப்பதற்காக இங்கே வருகை தந்துள்ளோம். இன்றைய தினம் இலங்கை பாரம்பரிய உணவுகளில் ஒன்றான ரொட்டி, தேங்காய்ப்பூ ரொட்டி, பருப்பு வெள்ளைக்கறி, சம்பல்,
மற்றும் சுசியம் சிக்கன் கிரேவி இது போன்ற உணவுகளை இன்று இங்கே செய்து விற்பனைக்காக வைத்திருக்கின்றோம். இங்க வந்து எல்லாரும் ஃபீட்பேக் எப்படி இருக்கு? இந்த மாதிரியான ஒரு திருவிழா ஃபுட் ஃபெஸ்டிவல்ல வந்து கலந்துக்கிறது எப்படி? இன்னைக்கு இது எங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம். நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி மேம் வந்து இந்த உணவை சாப்பிட்டு சுவையா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இன்னைக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி ஸ்டால் நீங்க போடணும் அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்டு போயிருக்காங்க. ரொம்ப நன்றி. எப்படி இருக்கு ஃபுட் இந்த மாதிரியான ஃபெஸ்டிவல்ல கலந்துக்கிறது? இந்த மாதிரியான மற்ற நாட்டோட பாரம்பரிய உணவுகள், அது புலம்பெயர்ந்தவர்களோட உணவுகளை சாப்பிட எப்படி இருக்கு? அது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்? நாங்கள் ப்ரீவியஸாகவே இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுருக்கோம். லாஸ்ட் டைம் நாங்கள் ஆர்டிஸ்ட் நாங்கள் போர்ட்ரேட் பண்ண வரும்போது ஸோ கம்ப்ளீட் ஸ்ரீலங்கன் ஃபுட் சாப்பிட்ருக்கோம். நம்மளை விட கொஞ்சம் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். நம்மளே வந்துட்டு அதை சாப்பிட்டுட்டு ஓகே வீட்டில் போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமே, இந்த டேஸ்ட்டும் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த ஃபீல் நமக்கு தோண ஆரம்பிக்கும். ஸோ எல்லாரும் வரணும், டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். நீங்க என்ன ஃபுட் சாப்பிடுறீங்க? இது எப்படி இருக்கு? இது வந்து புட்டு மாசி சாம்பார். இதுக்கு முன்னாடி புட்டு வித் வெறும் சாம்பார் வெஜ் சாப்பிட்ருந்தோம். ஸோ இந்த தடவை நான்வெஜ் ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுவும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீங்க வேற ஏதாவது ஃபுட் ட்ரை பண்ணீங்களா? இங்கே ஃபிஷ் கட்லெட் நல்லா இருக்கு. தென் ஸ்பைரலினா ஜூஸ் ஐஸ்கிரீம்ஸ் நல்லா இருக்கு. அண்ட் மயன்மார் போட்டிருக்காங்க. அங்கே வந்து சன்னா சூப் இருக்கு, அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸோ இதெல்லாம் ட்ரை பண்ணலாம். ஓகே. இங்க மக்கள் வந்து ஏன் பார்க்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோட? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் தான் அதில் இருக்கிற டேஸ்ட். நம்ம இங்கே அந்த டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவங்களது. ஸோ இப்போ எப்படி நம்ம பர்மீஸ் அவங்களோட அத்தோல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஸோ ப்ளஸ் நமக்கு அது ரொம்ப பிடிச்சம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இதில் கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஆனாலும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். உங்க பேரு? ரேகா. எங்க தரீங்க? நான் சென்னை தான். தேங்க்யூ. என்ன சாப்பிடுறீங்க? எப்படி இருக்கு? அதை பத்தி சொல்லுங்க ப்ளீஸ். நீங்க கொடுங்க மேம். ஈரப்பிலக்காய் வெஜிடேரியன் ஃபுட் ஜாக் ஃப்ரூட்ல செஞ்சிருக்கிறாங்க. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி சாப்பிட்டதில்ல. ரொம்ப நல்லா இருக்கு, சூடாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ஓகே. நீங்க இங்க இதான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்றீங்களா இல்ல யூசுவலா அந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவல் போவீங்களா? இங்க எது எப்படி டிஃப்ரெண்டா இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன் இந்த மாதிரி ஃபுட் ஃபெஸ்டிவலுக்கு. ஏன்னா ஐ திங்க் இட்ஸ் அ குட் கான்செப்ட்ல ரெஃப்யூஜிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் வந்திருக்கிறாங்க. ஸோ ஐ ஈவன் ஸ்போக் டு ஃபியூ ஆஃப் தெம் எப்படி இருக்காங்க. ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் தெம் ஹவ் செட்டில் டவுன் இன் த லாஸ்ட் 30-40 years. ஸோ ஐ தாட் குட் இனிஷியேட்டிவ் பை த கவர்மெண்ட் டு கிவ் தெம் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷோகேஸ் தேர் ஸ்கில்ஸ். Rekha, I'm working as a professor in MOP Vaishnav College. So we've got our students also. I'm from the Department of Food Science and Management. Okay. So Anala, I was more interested in seeing, how the food is very different from our cuisine. So okay. நாங்கள் பாலவித்யா மந்திர் அடையார் ஸ்கூல்லேருந்து வரோம். இன்னைக்கு வந்து ரொம்பவே நல்லா இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ். இங்கே வந்து நாங்கள் மில்லட் ஐஸ்கிரீம் ட்ரை பண்ணியிருந்தோம். அங்கே கூட்டமும் நிறைய இருந்தது, டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸும் கேட்டு வச்சுருக்கோம். அது கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மற்றும் இங்கே இது எங்களுக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா நிறைய பேர் நாங்கள் இந்த மாதிரி வந்ததில்லை. ரொம்ப நல்லா இருந்தது. பூம்ஷிகா. இது ஃபுல்லாக ஸ்ரீலங்கன் ஃபுட்ஸ் தான், ஃபுல்லாகவே ஸ்வீட்ஸ். இது வந்து லவேரியா இடியப்பம் ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இது வந்து கொழுக்கட்டை, உள்ள வந்து கிரீன் தால் அண்ட் ஜாக்ரி ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பலகாரம். ஸ்ரீலங்காவில் மோஸ்ட்டாக எங்கள் மேரேஜுக்கெல்லாம் இதுதான் பலகாரமாக வைப்பாங்க. ஆமாம், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆக்சுவலாக இது நான் இல்லை, அம்மா தான் ஃபுல்லாக பண்ணுறாங்க. நான் இப்போ ஸ்டால் பார்த்துட்ருக்கேன். இல்லை, வீட்லேயே கேட்ரிங் வச்சுருக்கோம். ஓகே. நீங்கள் இப்போ அதாவது புலம்பெயர்ந்து வந்து இங்கே வந்து எவ்வளோ வருஷமா இந்த அம்மா தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 24 years பண்ணுறாங்க. ஸ்ரீலங்கன் தான் ஸ்பெஷலாக பண்ணுறேன். ஓகே. இந்த மாதிரி ஸ்டால்ஸ் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே. இப்போ வரைக்குமே கொஞ்சம் ஓகே, எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் 3rd day எண்டில் தான் தெரியும். இப்போ மற்ற ஊர் உணவுகள், இப்போ வேறு நாட்டோட உணவு சாப்பிட்டு பொதுமக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க? இதெல்லாம் புதுசாக வந்து பார்க்குறாங்க, பார்த்து அவங்களுக்கு எல்லாம் புதுசாக தெரியும், வாங்குறாங்க. என்னோட நேம் தினிஷா. நான் லயலா காலேஜ் படிக்கிறேன். நான் ஒரு ஐயா ஸ்டூடெண்ட். நாங்கள் எல்லாரும் இங்கே வாலண்டியரிங்காக வந்திருக்கோம். இது புலம்பெயர்ந்தவர்களின் உணவு திருவிழா. இது எதுக்காக நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற ரெஃப்யூஜிஸ் வந்து
எக்ஸ்போஷர் கிடைக்கணும் அண்ட் ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நடக்குது. நாட் ஒன்லி ஃபண்ட் ரைசிங். ஸோ இங்கே இருக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. நானும் ட்ரை பண்ணேன், சூசியம் ட்ரை பண்ணேன். இட்ஸ் ஸ்ரீலங்கன் டிஷ். ஸோ இங்கே போட்டிருக்க ஸ்டால் எல்லாமே மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் தமிழன்ஸ்க்கு தான். அண்ட் இங்கே மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ தங்கியிருக்கிற இடத்துலலாம் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணும், குட்டி குட்டி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக UNHCR இதை தொடங்கியிருக்காங்க. இட்ஸ் அ வெரி குட் திங் அண்ட் தேங்க்யூ. இது ஃபிஷ் பன். ஆக்சுவலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. பன்னு ஃபுல்லாக ஃபிஷ் ஸ்டஃப் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோன்னு இது பண்ணியிருந்தேன். உன்னை ஏற்கனவே ட்ரை பண்ணியிருந்தோம், கட்லட் ஆகுது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே. ஸோ கண்டிப்பாக இங்கே எல்லாரும் வந்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஐட்டம்ஸ்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சிலோனோடதெல்லாம் ஏன்னா நம்ம ஊர் இதெல்லாம் நம்மளே சாப்பிட்டுட்டு இருக்கோம். அவங்க ஊர் எப்படி இருக்குன்றதை நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். நல்லாயிருக்கும். சரண்யா. என்ன சாப்பிட்டுருக்கீங்க, எங்கிருந்து வரீங்க, எப்படி இருக்கீங்க, ஃபுட் எல்லாம் பத்தி சொல்லுங்க. எல்லாமே நல்லா இருக்கு. நான் இங்க வந்து சென்னையில தான் வரேன். இது இருக்குன்னு சொன்னாங்கன்னு வரேன். 2வது வாட்டி சொல்றேன். அதெல்லாம் இல்ல. இப்ப சும்மா சொல்லுங்க, இது மாதிரி ஒரு புலம்பெயர்ந்த மக்களுடைய உணவு திருவிழா, அவங்களோட ஃபுட் வச்சிருக்காங்க. இது எப்படி இருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ்? சாப்பிட்டு ரொம்பவே நல்லா இருக்கு. ஆக்சுவலி அந்த முட்டை அப்பமும் மாசி சம்பளம் சாப்பிட்றேன். முட்டை அப்பம் சாப்பிட்றேன், மாசி சம்பளம் சாப்பிட்டதில்ல. ரொம்ப அருமையா இருக்கு. வேற என்னென்னலாம் இங்க ஏதாவது ட்ரை பண்ணீங்களா? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றோம். இன்னும் போக போக எல்லாத்தையும் ட்ரை பண்ணிடலாம். இப்போ அதர் கண்ட்ரி டிஷ் நம்ம இங்க நம்ம சாப்பிடுறோம், பட் இந்த மாதிரி அதர் கண்ட்ரி டிஷ் டேஸ்ட் பண்றது, அதுவும் குழந்தைய மக்கள் வந்து செய்யறது அப்படிங்கிறது, அதை பத்தி ஏதாவது? அதை பத்தி சொல்றதுக்கு எதுவும் இல்லை. ஆனா எல்லாம் நம்ம ஒரே கல்ச்சர்ன்றதுனால சிமிலரா இருக்கு. என் சொந்த ஊர் வந்து கன்னியாகுமரி. ஸோ அதனால சிமிலரா இருக்கு. அந்த டேஸ்ட் ப்ரொஃபைல் அட்லீஸ்ட் சிமிலரா இருக்கு. அதனால ரொம்ப பிடிச்சிருக்கு. பெனோலன். நாங்கள் முதல்ல ஓலைப்புட்டு உணவகம் ஒன்று ஆரம்பித்தது தூத்துக்குடியில். 3 கேம்ப்ல இருந்து மூணு பேராக எடுத்து 12 பேர் வரைக்கும் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். இது வரைக்கும் ரெண்டு வருஷம் ஆகிட்டுது நடத்திட்டு இருக்கோம். இது போன வருஷம் வந்திருந்தோம். போன வருஷம் ஃபுல்லாகவே நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்தோம். இந்த வருஷம் கேம்புகள்ல இருந்து வந்தனால எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் வந்து செய்கிறது இன்னைக்கு ஸ்பெஷலே தொதல் ரெடி பண்ணியிருக்கோம். மீன் குழம்பு புட்டு, மாசி சம்பல் புட்டு, சாதா சம்பல் புட்டு செய்யிருக்கோம். மீன் கட்லட், சிக்கன் ரோல், பேன் கேக், அந்த மாதிரி ஐட்டம் நிறைய இந்த மாதிரி செய்யிருக்கோம். மற்றெல்லாம் சாப்பாடெல்லாம் நாங்கள் தான் அரேஞ்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓலைப்புட்டுகள் வந்து முதல் ஆரம்பித்தது எங்களுக்கு ரொம்ப எம்பி மேடத்துக்கு ரொம்ப நன்றி சொல்ல நான் விருப்பப்பட்டிருக்கேன். பெண்கள் முன்னேற்றத்துக்காக இது திறக்கப்பட்டது. வெற்றிகரமாக 2வது வருஷமாக போய்க்கலாம். இதோட 2வது வருஷம் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். கிருஷ்ணவேணி. இந்த உணவு திருவிழால வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இலங்கை, மியான்மர் நாட்டு உணவுகள் இங்க வரக்கூடிய பொதுமக்களை பெரிதும் கவர்ந்திருக்குன்னு சொல்லலாம். இன்று சென்னையில 2வது ஆண்டா நடைபெறக்கூடிய இந்த உணவு திருவிழா வரக்கூடிய ஆண்டுகள்ல வெளி மாவட்டங்கள் மற்றும் வெளி மாநிலங்கள்ல நடத்தவும் திட்டமிடப்பட்டிருக்கு. ஒளிப்பதிவாளர் பரத்துடன் தமிழரசி, நியூஸ் 18 தமிழ்நாடு.